வெல்கம் டு ஆர்டிஜிட்டல் லைஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஜிலாக்கர் நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு இதில் எப்படி நம்ம ஆட் பண்ணி வைக்கிறது, இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஜுகாஸ்ட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்பிஐ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்குது. இதன் மூலமாக நமக்கு மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. அதில் டிஜிலாக்கர்னு சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அங்கே எடுத்துருவோம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் பாருங்கள், லாகின் அண்டு ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணினீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். லாகின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்னோடய மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணோம் அப்படின்னா இந்த பாருங்கள், மேலே பாருங்கள், இதுதான் என்னோடய அக்கௌண்ட் வெரிஃபை ஆனது. ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு அன்வெரிஃபைடில் இருக்குது, அதனால் அந்த அக்கௌண்ட் கிடையாது. மேலே இருக்கிறதா எனக்கு வந்து வெரிஃபை ஆகிருக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் இன்னும் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா ப்ரூஃபும் நம்ம அதிலேருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சுருந்தாலும் எப்போ வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில டைங்களில் இகேஒய்சி பண்ணுவோம். நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்காச்சும் லோனுக்கோ இல்லை கிரெடிட் கார்டுக்கோ நம்ம வந்து இகேஒய்சி பண்ணுறப்ப நம்ம ஆதார் கார்டுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் ஆதார் கார்டை கொடுத்து நம்ம எடுக்கிறது கிடையாது. டிஜிலாக்கரில் நம்ம எல்லா ப்ரூஃபும் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கேஒய்சி பண்ணுறப்ப டிஜிலாக்கரே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு நமக்கு வெரிஃபை பண்ணி நம்ம இகேஒய்சி முடிச்சிடுவோம். அதுக்காண்டி இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம 6 டிஜிட் பின்னு கொடுத்துட்டு போனோம். இந்த ஏடிஎம் கார்டுக்கோ இல்லை எதாச்சும் நம்ம ஒரு 4 பின் 6 பின் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு இந்த மாதிரி அது போல் ஒரு 6 டிஜிட் பின் வந்து நம்ம கொடுத்தோம்னா லாகின் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி நான் அந்த 6 டிஜிட்டை கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணுறேன். வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா பாருங்க, நான் ஒரு 7 அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, யூஏஎன் இஎஸ்ஐபி பிடிக்கிறாங்க இல்லையா, அது நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே ஆட் பண்ணிக்கலாம். நேஷ்னல் ஹெல்த் கார்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்த் கார்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாயில் ஹெல்த் கார்டுன்னு இதில் இருக்குது. நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் வேணுன்றப்ப டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இதெல்லாம் நம்ம ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சோம் அப்படின்னா கேவிசி பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், கீழே கெட் மோர் இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ்னு கேட்குறாங்க. இதை நம்ம கொடுத்துட்டு 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அப்படின்னா சர்ச் டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட் நமக்கு சர்ச் பண்ணி ஓகே கொடுப்போம், அதை வந்து 1 by 1 ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே வந்துட்டு மார்க் ஷீட்டு மட்டும் இன்னும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பழைய மார்க் ஷீட்லாம் இருக்க முடியாது. பழையன்னா ஒரு 2017, 18, 20 இந்த சம்திங் இருக்கிறதுலாம் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். 2010, 2000 இதில் படித்த சர்டிஃபிகேட்லாம் எடுக்க முடியாது. மார்க் ஷீட்லாம் எடுக்க முடியாது. ஒரு ரீசனாக வர அப்டேட்ஸ் எல்லாமே இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கேவிசி பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டாக்குமெண்ட்டே மிஸ் பண்ணாலும் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம ஆன்லைனில் இருக்கிறப்ப நம்ம டிஜிலாக்கர்னு எங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போனால் கூட லாகின் பண்ணிட்டு நம்ம இதை ஃபோட்டோ எடுத்து நம்ம ப்ரூஃப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ.